மக்களே, நம்ம எதை நோக்கி ஓடுறோம் அப்படிங்கிறது ஒன்றே ஒன்று தான். காசு, பணம், துட்டு, மணி. எத்தனை பேர் பார்த்தீங்களா? ஆனால் அதை நோக்கி தான் நம்ம ஓடிக்கிட்டுருக்குறோம். அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மளை தெருவில் போகிற ஒரு சிறு நாய் கூட மதிக்க மாட்டேங்குதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பணம், காசு முக்கியமாக போயிடுச்சு. நகை நட்டு இருக்குதோ இல்லையோ, கையில் காசாவது இருக்கணும். நகை நட்டு இருந்தாலும் மாட்டிகிட்டு இருந்தால் கூட அவளுக்கு என்ன தான் பணம் அப்படி வந்துருச்சே தெரியல, கௌரவமாக மாட்டிகிட்டு திரியிறாளே அப்படிங்கிறாங்க. அப்புறம் காசு பணம் இருந்து காரில் போனால், என்னடி ஒன்றும்னா அதை கடந்தா இன்றைக்கி கார் வாங்கிட்டா அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து நம்ம பொறாமப்பட்டுக்கிட்டு இருந்தால் வேலைக்கே ஆகாது. நாமளும் ஓடணும் உழைக்கணும்னா எந்த வகையில் போகலாம் அப்படின்னு நாம் நினச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம், திடீர்னு ஒரு ஜாதகத்தை எடுத்து போய் பார்க்கலாம் அப்படின்னு ஜோசிக்காரர்கிட்ட ஓடுவோம். அவங்க சொல்கிறது ஒன்றும் பிடிக்கவும் பிடிக்காது. சரி உடனே யூடியூப்பில் போட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போட்டு பார்த்தா ஒருத்தர் வந்து பாருங்கள், 2ஆம் தேதி 3ஆம் தேதி போகுது, உங்களுக்கு ஒரு அழைப்பு வரும், பணம் கொட்டும் கூரை பிடிச்சிக்கிட்டு அப்படிம்பாங்க. அப்புறம் 2ஆம் தேதி 3ஆம் தேதி வரும், ஒன்றும் வராது. அப்படி 5ஆம் தேதி 6ஆம் தேதி கண்டிப்பாக நான் சொல்கிறேன் பணம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. 5ஆம் தேதியாக இருந்தாலும் ஒன்றும் வராது. அப்புறம் அடுத்த தேதி 10, 19, 15, 20, 21 இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நாம் அதை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அப்புறம் அவங்க அவங்களுக்கு பணம் கொட்டும், வியூஸ் ஏகிறது இல்லை, பணம் கொட்டும். நாம் அம்போன்னு உட்காந்துட்டு அதே வீடியோ பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான். அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம முழு முயற்சியாக என்ன நாம் நினைக்கிறோமோ அந்த நமக்கு பிடிச்ச வேலையை செஞ்சோம்னா ஏதோ 4 காசு சம்பாதிக்கலாம். அதுவும் விவசாயத்தில் ஒன்றுமே பண்ண முடியல, அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏதோ கூலி வேலைக்கு போனால் கூட அவங்க 5 பேத்துக்கு கொடுக்குறாங்க, அதை வச்சு அதை ஓட்டலாம். நம்ம கார் வாங்கணும்னு ஆசைப்பட்ட வேலைக்கு ஆகும். அதுக்கு தகுந்த உழைப்பு போடணும். நானும் தான் உழைப்பு போடுறேன். அந்த யூடியூப்பை பார்த்துக்கிட்டு நானும் அதே மாதிரி தான் ஜாதகத்தை பார்க்குறது. அப்புறம் இதோ 2ஆம் தேதி 3ஆம் தேதி வரும்பாங்க. நானும் மகர ராசி, திருவோண நட்சத்திரம். அது என்ன லட்சணத்தில் இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த லட்சணம் தான் எனக்கும் இருக்குது. இருந்தாலும் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கடவுள் ஒரு நாளைக்கு நமக்கும் கண் திறக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் ஓடலாம். அதுவும் இந்த ஜாதகம் பார்க்குறேன் அத்தனை பேருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுவாமியை சொல்லுவாங்க. அந்த கடவுளை கும்பிடுங்க, இந்த கடவுளை கும்பிடுங்க, உங்களுக்கு பணம் ஓகோன்னு வரும், கொட்டுன்னு கொட்டும்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் பணம் கொட்டும் இதெல்லாம் சொல்கிறதுனால. நாம் எந்த சுவாமியை போய் கும்பிட்டு வந்தாலுமே போக்குவரத்து காசு வேணும். அது மட்டும் இல்லாத சாமி கும்பிட போனால் எத்தனை வாங்க வேண்டியது இருக்குது. ஒருத்தர் பாருங்கள், எலுமிச்சம்பழம், பூ, அப்புறம் தட்டு, தாம்பாளம், விளக்குன்னு எத்தனை வாங்கி சாமி கும்பிடணும் தெரியுமா? சாமி சும்மா கும்பிட முடியாது, அதுவும் போய் எத்தனையும் வாங்கி கும்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாத அங்கே போகிற வழியிலேயே முன்னாடி உக்காந்துக்கிறாங்க. பிச்சை எடுக்கிறங்கிற பேரில் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வேறு கையை நீட்டுவாங்க. நாம் காசு கொடுக்காம போனால், ஐயோ இப்போ கை நீட்டுறாங்களே, காசு கொடுக்காம போகிறோமேன்னு மனசு உறுத்தலாக இருக்கும். சாமி கும்பிட போக நிம்மதியாக இருக்குது, அப்படி ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க. அதுலேயும் ஒரு சிலர் ரொம்ப ஜாதகத்தை நம்புவாங்க. அவங்களாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஜோசிக்காரர் சொல்லிட்டாங்க எனக்கு நேரம் நல்லா இருக்குதாம்மா, நான் இன்றைக்கி எதில் பணம் போட்டாலும் அது 2 டைப்பாக வருமா, அவ்வளோ கொட்டுமான்ட்டு 1 லட்சம் கொடுத்தா 2 லட்சம் பணம் வருதுன்னு சொன்னோடனே எல்லோரும் ஒருத்தர் போய் சேருவாங்க. 1 லட்சம் கொடுத்துட்டு 2 லட்சம் வாங்கிடுவாங்க. உடனே எனக்கு வந்துருச்சு உனக்கு வந்துருச்சுன்னு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் கொண்டு போய் போட்டு, இங்கே எனக்கே தெரியவே ஒரு 2-3 லேடிங்க 20 லட்சம் கொண்டு போய் போட்டாங்க. 20 லட்சம் போட்ட உடனே அந்த ஆள் தூக்கிட்டு ஓடி போயிட்டான். இன்னும் நிறைய பேர் போட்டு எல்லாம் எத்தனையோ கோடி தூக்கிட்டு ஓடி போயிட்டான். இன்றைக்கி 20 லட்சம் போச்சு. 1 ரூபா சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்படுறோம், ஓடி உழைக்கிறோம். லேடிஸ் தான் அதை பண்ணிட்டாங்க. அதுவும் ஜென்ஸ் கூட அப்படி ஆசைப்படுறதில்ல. அந்த லேடிஸுக்கு கஷ்டப்படுறோமே, உழைக்கிறோமே, ஏன் இப்படி போய் மாட்டணும் அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. போய் ஒன்றும் இல்லாத மாட்டிட்டாங்க. ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரு பொருள் கொடுத்தா அதுக்கு இல்லை, ஒரு பணம் கட்டுனா அதுக்கு பொருள் கொடுக்குறோன்னு கூட சொல்லி ஏதோ பாதிக்கு ஆவாசியாவது பொருளை வாங்கி சாப்பிட்டுமே அப்படின்னு திருப்தி பண்ணிக்கலாம். ஆனால் இது ஒன்றுமே இல்லை. பணம் 1 லட்சம் கட்டினா 2 லட்சம் உடனே 5 லட்சத்தை கட்டுறதும் 10 லட்சத்தை கட்டுறதும் 3 பேர் சேர்ந்து 20 லட்சத்தை விட்டுட்டு இன்றைக்கி ஓன்னு அழுகுறாங்க. பாவம், அவங்க பிள்ளை பையன்லாம் படிக்கிறதுக்கு கூட கையில் காசு இல்லாமல் இன்றைக்கி கூலி வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறவங்களும் எத்தனை இதனால் தற்கொலை பண்ணிக்கலாம் போயிட்டாங்க. அந்த அளவுக்கு நினச்சி பாருங்கள், 3 பேர் 20 லட்சத்தை விட்டுட்டா எவ்வளோ வேதனையாக இருக்கும். இன்றைக்கி 1 ரூபா சம்பாதிக்க எத்தனை கஷ்டப்படுறோம். கூலி வேலைக்கு போகிறவங்களாம் நினச்சி பார்த்தா அவங்க வாழ்க்கையே வீணாக போச்சுங்கிற மாதிரி மனவியாதியே வந்துருச்சு அவங்களுக்குலாம். அந்த மாதிரி எத்தனை பிரச்சனைகள். தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் போகாதீங்க. நீங்கள் 4 மணிக்கு எழுந்திரிங்க, 5 மணிக்கு எழுந்திரிங்க, என்ன பண்ணணும், இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க. அதை மட்டும் பண்ணுங்கள். ஆனால் திடீர்னு 4 மணிக்கு தூக்கம் வந்துட்டு தெளிஞ்சு போச்சா உடனே எடுத்து வச்சுக்கிட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா, அதுதான் பொழப்பே கெடுது. பொழுதாடாகட்டும் மத்தியானம் ஆகட்டும் பேப்பர் படிக்கிறதெல்லாம் போயிடுச்சு. இப்போ எடுத்தால் ஃபோனை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியது தான், எல்லாத்தையும் மறந்துட்டு.
நாம் முயற்சி பண்ணணும், ஃபோன் பார்க்குறத விட்டுட்டு முயற்சி பண்ணி சம்பாதிக்க வழியை தேடணும் ஒழிஞ்சு ஒரு ரெட்டிப்பு வரும், அவங்க கொடுப்பாங்க இவங்க கொடுப்பாங்க, வட்டி கொடுக்கலாம் 10 ரூபா வட்டிக்கு 5 ரூபா வட்டிக்கு அப்படின்னு இருக்கிற பணத்தையும் கொண்டு போய் வட்டி கொடுத்துட்டு அதுவும் வராமல் அலமோதாதீங்க. எவ்வளவோ பிரச்சனைகளில் மாட்டிக்கிறீங்க ஒவ்வொருத்தரும். அந்த பணத்தை கொடுத்துட்டு ஒருத்தர் இப்போ கூட ஒரு இயக்குனர் அவருக்கு பணமே வராமல் திருப்பி யாரும் கொடுக்காமே தற்கொலை பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க. என்னென்னமோ நடக்குது நாட்டில், நிஜமாகவே நடக்கிறதும் நடக்குது. இதில் பெரிய இடத்துலையும் நடக்குது, சின்ன இடத்துலையும் நடக்குது. இப்போ பாரதி ராஜா பாருங்கள் 500 கோடி சம்பாரிச்சு வச்சாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை எல்லாமே சொல்லிக்கிட்டாங்கப்பல மருமகளுக்கு ஒன்றுமே கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. பணம் எங்கே பார்த்தீங்களா விளையாடுது எப்படி? 500 கோடி சம்பாரிச்சு என்ன பண்ணுறது? இன்றைக்கி மருமகளும் பேத்திங்களோ தனி மரமாக நிற்கிறாங்க, ஒன்றுமே இல்லாத நிற்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் மனசு எப்படி பதைக்கும்? அதுக்கு அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே பாவங்க பாரதி ராஜா கஷ்டப்பட்டார், நல்ல நல்ல படங்கள்லாம் எடுத்தார், ஏகப்பட்ட பேர்த்த அறிமுகப்படுத்தினார், நல்ல ஒரு பேரும் புகழும் கிடச்சிது, பணமும் கிடச்சிது. ஆனால் நிம்மதி இல்லையே வாழ்க்கையில். மனோஜ் அப்படிங்கிற மகன் இறந்ததும் ஒரு மனவேதனை, இப்போ உடம்பு சரியில்லாத ஒரு மனவேதனை, இறந்த பின்னாடியும் மனவேதனை தான். ஏன்னா எல்லாம் அப்படி குடும்பத்தில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு மனவேதனை தானே. அதை விட வேதனை எங்கே நடக்குதுன்னா, இல்லாத காசு பணம் இல்லாத வீட்டில் நடக்குது. ஒருத்தர் தேங்காய் விற்றுக்கிட்டு ஒரு 3000 ரூபா வீட்டில் வச்சுருந்தாராம்மா. அந்த பணத்தை காணோம் அப்படின்னு சொல்லி பொண்டாட்டிக்கிட்ட சண்டையான சண்டை. வீட்டில் நைட்டு 12 மணிக்கு சண்டை. அந்த அம்மா தான் எடுத்துருச்சின்னு அவங்க பேச, நான் எடுக்கவே இல்லை, நான் எதுக்கு அந்த பணத்தை எடுக்கிறேன் அப்படின்னு அவங்க பேச, ஐயோ 2 பேருக்கு சண்டை பயங்கரமாக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பணத்தால். அந்த 3000 பணத்தையும் இவங்க தான் குடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னு அந்த அம்மா சொல்லுது. அந்த குடிச்சதை மறைக்கிறதுக்காக பொண்டாட்டி பேரில் வைக்கிறாங்கன்னு அது நியாயம் சொல்லுது. ஐயோ இவங்க பிரச்சனையை தீர்க்கங்காட்டியும் பயங்கர எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தலைவலி ஆகி போச்சுங்க. பிரச்சனை நைட்டு 12-1 மணி வரலாம் சண்டை மொயில. எப்படியோ ஒன்று இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணுமென்ட்டு நாங்களும் போனோம். போய் அந்த பணம் எங்கே விழுந்துச்சு, நீ எங்கெங்கே போன வந்த, எந்த இடத்துல வச்சுருந்த அப்படின்ட்டு அந்த ஆளை கேட்டு நாங்களாம் எல்லா பக்கமும் போய் தேடி பார்த்தா லைட் அடிச்சுக்கிட்டு எங்கேயுமே காசு இல்லை. இருந்தால் தானே வச்சுருந்தா தானே காசு இருக்குன்னு அவங்க ஒய்ஃப் சொல்லுது. அப்போ எங்கே போயிருக்கோம் அப்படின்னா, அவன் போய் சொல்கிறான், அவன் இவனு தான் பேசுது. எங்கே போய் சண்டையில் மரியாதை கொடுக்குறாங்க. எல்லாம் ஃப்ரெண்டோடு சேர்ந்து குடிச்சுட்டு வந்துட்டு என்கிட்ட தேங்காய் காசு எங்கே அப்படின்னு என்கிட்ட மறைக்கிறதுக்கு நீயே திருடிட்டு நீ என் மேலேயே பழி போடுறான். நான் எங்கே போய் இந்த கதையை சொல்லட்டும்? என்னால் இருக்கவே முடியாது, நான் எங்கேயாவது போய் சாவறேன். என்னை பேசுகிறான், திட்டுறான், அடிப்படுறாங்க 2 பேரும். வேறு இதில் சண்டை வேறு. நாங்கள் இருக்கும்போது தான், ஒருத்தர் இருக்கும்போது தான் ரொம்ப மும்முரமாக சண்டை பண்ணுறாங்க. இருக்கிறாங்களேலாம் நினைக்க மாட்டேங்கிறாங்க. எல்லா குடும்பத்துலையும் இது ஒரு பிரச்சனைக்கு கொண்டாந்துடுறாங்க. அதுதான் இந்த மிடில் கிளாஸு இல்லாதவங்களாம் தான் பப்ளிக் பண்ணிடுறாங்க அவங்க பிரச்சனைகளை. கொஞ்சம் பெரிய இடமா இருக்கட்டும் அழுத்தமாக இருப்பாங்க, அங்கே எத்தனையோ நடக்கும், அழுத்தமாக இருப்பாங்க, எதுவுமே வெளியே காமிக்க மாட்டாங்க. நம்ம தான் எல்லாத்தையும் வெள்ளையாக வெளியே காமிச்சிக்கிட்டு சண்டை பண்ணிக்கிட்டு அசிங்கம் பண்ணிக்கிட்டு. இப்போ திருட்டு பட்டம் யார் மேலே வைக்கிறது? பொண்டாட்டி மேலே வைக்கிறதா, புருஷன் மேலே வைக்கிறதா? மொத்தத்தில் கடன் கொடுத்தவன் அவன் தலையில் துண்டு போட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறதா இருக்குது.